வணக்கம் தமிழ்நாடு தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் சிபி. நான் மலர் செல்வராஜ். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக திமுக சார்பில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் அதிமுக சார்பில் டெல்டா மாவட்டங்களில் காவிரி நதிநீர் மீட்பு போராட்ட வெற்றி விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படும் என்ற மத்திய அரசின் வரைவு அறிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த நிலையில் ஆணையத்திற்கான அதிகாரங்கள் தொடர்பாக விவாதிப்பதற்காக திமுக சார்பில் அதன் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கற்பனை உலகத்தில் வாழ்ந்து வருவதாகவும் தினம் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்துவதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என விமர்சித்தார். டெய்லி ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னா அவர் ஒரு கற்பனை உலகத்தில் தான் சஞ்சரிக்கிறாரு. அது அறிவாலயத்தை ஒரு தலைமைச் செயலமாக நினச்சிக்கிட்டு அங்கே இவர் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறது என்பது வெற்று அறிக்கையெல்லாம் விடுவது என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனிடையே அதிமுக சார்பில் டெல்டா மாவட்டங்களில் காவிரி நதிநீர் மீட்பு போராட்ட வெற்றி விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இந்த கூட்டங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி நாகையில் நடைபெறும் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும், 27ஆம் தேதி திருவாரூரில் நடைபெறும் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் பங்கேற்பார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மக்களின் போராட்ட அறிவிப்பு காரணமாக ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை இன்று முற்றுகையிட உள்ளதாக பல்வேறு அமைப்பினர் அறிவித்துள்ளதாகவும், இதனால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையில் நேற்று இரவு 10 மணி முதல் வரும் 23ஆம் தேதி காலை 8 மணி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையம் மற்றும் சிப்காட் காவல் நிலைய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் கூடுவதற்கும் ஊர்வலம், பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த விரிவான விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்டு பெறலாம். சிவமணி, 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் போராட்டத்திற்கான ஆதரவும் கேட்கப்பட்டிருக்கிறது. பலர் தூத்துக்குடிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தடை உத்தரவால் போராட்டக்காரர்கள் என்னென்ன வடிவத்தில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்க? நிச்சயமாக, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 23 ஆண்டுகளாக ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட்டு வரும். இந்த ஆலைக்கு அவ்வப்போது போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 100 நாட்களாக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 100 நாட்கள் போராட்டம் தொடர்ந்து பல்வேறு வடிவங்களில் அவங்க போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 100வது நாள் போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முழுவதுமாக முற்றுகையிட்டு ஆட்சியர் அலுவலகத்திலேயே குடியேறும் அந்த தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே குடியேறும் போராட்டத்தை நடத்த போவதாக அறிவிச்சிருந்தாங்க. இதில் இதனிடையே ஸ்டெர்லைட் நிர்வாகம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடி அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அளிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஸ்டெர்லைட்டுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னும் அது போராட்டக்காரர்கள் தேவைப்பட்டால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நிர்வாகம் உயர்நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த போராட்டக்காரர்களை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அழைத்து பேசிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை இவங்கள்ட்ட அந்த போராட்ட வடிவத்தை மாற்றி அவங்கள்ட்ட அதில் ஒரு பிரிவினரை திருநெல்வேலி தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் அந்த தனியார் பள்ளி வளாகத்திற்குள்ள அவங்க போராட்டத்தை நடத்துவதற்கான அனுமதியை கொடுத்து அவங்கள போராட்டக்குழு ஒரு பிரிவினரை அந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை மாற்றிட்டாங்க. ஆனால் மற்றொரு பிரிவினர் தொடர்ந்து நாங்கள் திட்டமிட்டபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம், அந்த போராட்டத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அந்த போராட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் குமரெட்டியாபுரம், வண்டாரம்பட்டி உள்ளிட்ட 18 கிராம மக்கள், அந்த 18 கிராம மக்கள் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள், அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கடைகள், தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட 18 கிராமங்களைச் சேர்ந்த ஒரு 13,000 கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. முழுவதுமாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்ட நிலை காணப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா
தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி. இங்கே வந்து நாட்டுப்படகு 3000 நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க செல்லலை, அவங்க மீன்பிடிக்க செல்லாத நிலை காணப்படுது. அதனால் வந்து ஒரு நாட்டுப்படகு 3000 நாட்டுப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டிருக்கு. 15000 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத நிலை இருக்குது. உப்பள தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 25000 உப்பள தொழிலாளர்கள் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வந்து காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவலக வாயில மணல் மூடைகள் அடிக்காத, போராட்டக்காரர்கள் அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. தடுப்புகள் அமைக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் பார்த்தோம்னா மணல் மூடைகளை அடிக்க அதில் போராட்டக்காரர்கள் அத்துமீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுப்புகள் அமைச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 144 தடை உத்தரவு நேற்றைக்கு இரவு 10 மணியிலிருந்து நாளைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சிப்காட் காவல் தென்பாக காவல் நிலையம் 2 நிலையத்தில் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட பகுதிகள் வந்து 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து சிப்காட் காவல் நிலைய வளாகத்துக்குள்ளே தான் வருது. அந்த காவல் நிலைய வளாகத்திற்குள்ளே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் போராட்டக்காரர்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து போராட்டக்காரர்கள் வந்திருந்த அந்த போராட்டத்தை முன்னிறுத்துறதுக்கான தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. காலை முதல் அங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்களும் அவர்களும் வந்து அவங்க அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற நிலை காணப்படுது. அவங்க வந்து வாயிலேயே தடுத்து நிறுத்தப்படுவதோடு வேற இங்கே இந்த வழியாக செல்லக்கூடிய அனைவரும் தடுத்து நிறுத்தப்படுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களே அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுத்தால் மட்டுமே அவங்க வந்து அந்த தங்கள் பணிக்கு செல்லக்கூடிய நிலை காணப்படுது. சிபி சிவமணி, நேற்று போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா சிவமணி? நிச்சயமாக, அதாவது போராட்டக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு 65 பேர் லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு நேற்றுக்கு காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அதுக்காக 6 தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதில் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டாங்க. பெரும்பாலானோருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில் 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எந்த வடிவிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தியே தீர்வது என்றும், ஆனால் எப்படி போராட்டத்தை நடத்தியே தீர்வது என்பது அவங்க முடிவில் இருக்காங்க. அதோட காவல்துறையினர் வந்து தங்கள் இங்கே வந்தால் அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலையாக இருக்குது. அதை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் திருநெல்வேலி சாராக டிஐஜி கபில்குமார் சாராட்கர் தலைமையிலான போலீசார் ஒரு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இதை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. இங்கே வந்தால் நிச்சயமாக கைது செய்வோம் அப்படிங்கிற நிலை தான் காணப்படுறது. ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போராட்டத்தை முன்னெடுக்க போராட்டக்காரர்கள் ஆயத்தமாக இருக்கின்றனர். 2000 காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தூத்துக்குடியில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. போராட்டத்திற்கு ஆதரவாக உப்பள தொழிலாளர்களும் நாட்டுப்படகு மீனவர்களும் வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சோமணி. 10க்கும் குறைவான மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட அரசு பள்ளிகளை மூடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்துடன் பள்ளி வேலை நாட்களை 225ஆக உயர்த்தவும் அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கவே பெரும்பாலான பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் அரசு தொடக்கப் பள்ளியில் சேர்க்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 890 பள்ளிகளில் 10க்கும் குறைவான மாணவர்களே உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 33 பள்ளிகளில் மாணவர்களே இல்லை எனவும் கூறப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு குறைவான எண்ணிக்கையில் உள்ள பள்ளி மாணவர்களை வேறு பள்ளிகளுக்கு மாற்றவும் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களை காலி பணியிடங்களை நிரப்பவும் அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இதனிடையே புதிய பாடத்திட்டம் காரணமாக வரும் கல்வியாண்டில் பள்ளி வேலை நாட்களை 15 நாட்கள் உயர்த்தி 225 நாட்களாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. புதிய பாடத்திட்டத்தில் பிரிவுகள் அதிகமாக உள்ளதால் பள்ளி வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்காக கூடுதலாக சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என்ற போதும் காலாண்டு, அரையாண்டு விடுமுறை நாட்களை குறைக்கக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 32 காசுகள் உயர்ந்து 79 ரூபாய் 79 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தினம்தோறும் நிர்ணயித்து வருகின்றன. கடந்த ஒரு வாரமாக பெட்ரோல், டீசல் விலை ஏறுமுகமாகவே உள்ளது. நேற்று சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 79 ரூபாய் 47 காசுகளுக்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 32 காசுகள் உயர்ந்து 79 ரூபாய் 79 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதிகபட்சமாக மும்பையில் 84 ரூபாய் 70 காசுகளுக்கு பெட்ரோல் விற்பனை செய்யப்படுகிறது. இதே
இதேபோன்று சென்னையில் நேற்று டீசல் 1 லிட்டர் 71 ரூபாய் 59 காசுகளுக்கு விற்கப்பட்டது. இன்று 28 காசுகள் உயர்ந்து 71 ரூபாய் 87 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதிகபட்சமாக மும்பையில் 1 லிட்டர் டீசல் 72 ரூபாய் 48 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சராக மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் குமாரசாமி 2வது முறையாக நாளை பதவியேற்க உள்ளார். சட்டப்பேரவை அமைந்துள்ள விதான் சௌதாவுக்கு வெளியே மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் விழாவில் ஆளுநர் வஜுபாய் வாலா குமாரசாமிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் தேர்தலுக்கு பிறகு அமைந்த கூட்டணி சார்பில் மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் குமாரசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். முன்னதாக பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோராமலே பாஜக முதலமைச்சர் எடியூரப்பா தனது பதவியை ராஜினாமா செய்தார். நாளை மாலை 4:30 மணிக்கு கர்நாடக மாநில சட்டப்பேரவை அமைந்துள்ள விதான் சௌதா படிக்கட்டுகளில் நடைபெறும் விழாவில் குமாரசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருக்கு ஆளுநர் வஜுபாய் வாலா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அவரது தாய் சோனியா காந்தி, பாஜக அல்லாத முதலமைச்சர்கள் மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர் ராவ், பினராயி விஜயன், அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி, திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். முன்னதாக நேற்று டெல்லி சென்ற குமாரசாமி காங்கிரஸ் தலைவர் ராகுல் மற்றும் சோனியா காந்தியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அமைச்சர்களாக யாரை நியமிப்பது என்பது இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியையும் குமாரசாமி சந்தித்து பேசினார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா ஜனநாயக மரபுகளை பாஜக எந்த வகையிலும் மீறவில்லை என்றும் அதே நேரத்தில் கர்நாடக தேர்தல் மூலம் காங்கிரஸ் தங்களது சுயமரியாதையை இழந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். கர்நாடக மக்களின் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரசும் மதசார்பற்ற ஜனதா தளமும் அமைந்துள்ள கூட்டணி புனிதமற்றது என்றும் அமித்ஷா தெரிவித்தார். मगर एक अच्छा परिणाम आया है, कांग्रेस की लोकतांत्रिक संस्थाओं में श्रद्धा बढ़ गई है. अब उनको सुप्रीम कोर्ट अच्छी लगती है, अब उनको ईवीएम भी अच्छा लगता है, अब उनको चुनाव आयोग भी अच्छा लगता है. एक बहुत शुभ चिन्ह है देश की लोकतांत्रिक स्थिति के लिए कि प्रमुख विपक्षी दल को अब ये सारी लोकतांत्रिक व्यवस्था है ये आधे अधूरे विजय से अच्छी लगने लगी है. ये अच्छाई का हम स्वागत करते हैं. அமித்ஷாவின் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்துள்ள குமாரசாமி மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிப்பதுதான் புனிதமா என கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிகளுக்கு 2,25,00,000 வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும் பாஜகவுக்கு 1,31,00,000 வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளதாகவும் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள குமாரசாமி யாருக்கு பெரும்பான்மை என கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடக முதலமைச்சராக மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் குமாரசாமி பதவியேற்க உள்ள நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறவும் துணை முதலமைச்சர் பதவியை குறிவைத்தும் காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் போட்டி நிலவுகிறது. இந்த கூட்டணி நீடித்த நிலையான ஆட்சியை தருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அது பற்றி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கர்நாடகத்தில் 37 இடங்களை மட்டுமே வென்றுள்ள மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சி தலைவர் குமாரசாமி முதலமைச்சராக உள்ளார். தேர்தலில் கடுமையாக விமர்சித்துக் கொண்ட கட்சிகள் தற்போது கரம் கோர்த்துள்ளன. பிரச்சாரத்தின் போது மதச்சார்பற்ற ஜனதாதளத்தை பாஜகவின் பி டீம் என ராகுல் குற்றம் சாட்டினார். 2006இல் காங்கிரஸ் ஆட்சி கவிழ காரணமாக இருந்தவர் குமாரசாமி. பாஜகவை அகற்றுவதற்காக இரு கட்சிகளும் இணைந்தாலும் அமைச்சரவையில் இடங்களை பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் நீடிக்கிறது. மொத்தமுள்ள 33 அமைச்சரவை இடங்களில் காங்கிரசுக்கு 20, மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சிக்கு 13 கிடைக்கும் என்று தெரிகிறது. அதிலும் நிதி போன்ற முக்கிய துறைகளை தன்வசம் வைத்துக் கொள்ள மஜத பிடிவாதம் காட்டுகிறது. துணை முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியில் போட்டி அதிகமாகி உள்ளதால் 2 துணை முதலமைச்சர் பதவிகளை காங்கிரஸ் கேட்பது குமாரசாமிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக காங்கிரஸ் கட்சி தலைவரும் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவருமான பரமேஸ்வர் ராவுக்கு துணை முதலமைச்சர் பதவி உறுதியாகிவிட்டது. 2வது இடத்திற்கு பாஜக ஆட்சி அமைவதை முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்த டி.கே. சிவகுமார் தீவிரம் காட்டுகிறார். மூத்த தலைவர் எம்பி பாட்டீலும் போட்டியிடுகிறார். இந்த குழப்பங்களுக்கு நடுவே குமாரசாமி மட்டும் புதன்கிழமை பதவியேற்க உள்ளார். இது ஒருபுறம் இருக்க, குமாரசாமிக்கும் காங்கிரசின் சித்தராமையா, டி.கே. சிவகுமார் ஆகியோருக்கும் நீண்டகாலமாக நிலவி வரும் பகை உணர்வு ஆட்சியின் நிலைத்தன்மைக்கு சவால் விடுவதாக உள்ளது.
சித்தராமையா 2005 வரை மஜதவில் இருந்தவர். குமாரசாமிக்கு தேவகவுடா கொடுத்த முக்கியத்துவத்தால் கட்சியிலிருந்து வெளியேறி காங்கிரஸில் சேர்ந்து முதல்வரானார். டி.கே. சிவகுமாரும் குமாரசாமியும் ஒக்கலிக்கர்கள். அந்த சமுதாய சாதி ஓட்டுகளை பிரித்துக் கொள்வதில் தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளில் இருவருக்கும் மோதல் நிலவுகிறது. இந்நிலையில் சுழற்சி முறையில் ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என குமாரசாமி கூறியிருப்பது காங்கிரசுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. இத்தனை சிக்கல்களை கடந்து இந்த கூட்டணி எத்தனை காலம் நீடிக்கும் என்பதை கணிக்க இயலாது. எனினும் மக்களவை தேர்தல் வரை இந்த பந்தம் தொடரும் என்பது மட்டும் உறுதி.